Hey guys, ஓகே நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து செக் வச்சுருக்கிறவங்க எந்த மாதிரி வந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம், எப்படி ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிரான்ச் உதய்பூர்னு போட்டிருக்காங்க. நம்ம உங்களுடைய எந்த பிரான்ச் எந்த இடம், இப்போ ராமநாதபுரம்னா ராமநாதபுரம், சென்னைனா சென்னை, காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம். ஸோ உங்களுடைய பிரான்ச் பேர் இந்த சைடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாப் ரைட் போயிடுவோம். டாப் ரைட் போயிட்டு உங்களுடைய டேட் 23, இன்றைக்கி என்ன டேட் அவங்க டெபாசிட் பண்ண போகிற அன்றைக்கி நீங்கள் என்ன டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டு பேர், நீங்கள் உங்களோட பேர் தான் உங்கள் அக்கௌண்ட்னா உங்கள் பேர், உங்கள் அப்பா அக்கௌண்ட்னா அப்பாவோட பேர் நீங்கள் இதில் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன் வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸில் நீங்கள் எழுதணும். நம்பர்ஸில் எழுதிடக்கூடாது, வேர்ட்ஸில் எழுதணும். 20,75,000 ஒன்லி அப்படின்னு எழுதிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ செக் வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த பேங்க்கோடைய செக் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்கோடைய பேர் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கோடைய பிரான்ச் பேர், ஏற்கனவே நம்ம இங்கே எழுதணும்ல அது மாதிரி அந்த பேங்க்கோடைய இந்த பேர் எழுதணும். நெக்ஸ்ட்டு செக்கோடைய நம்பர் கரெக்டாக அந்த இடத்துல எழுதணும். செக்கோடைய நம்பர் எழுதிடணும். எழுதிட்டு நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடிக்கிறதுனா அடிச்சுக்கலாம். சில நேரம் சில பேங்க்கில் அவங்களே அடிச்சிருவாங்க. நீங்கள் எந்த இதுவும் பண்ணாமல் கரெக்டாக இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டல் ருபீஸ் எவ்வளோங்கிறது இங்கே நீங்கள் வேர்ட்ஸில் எழுதுனீங்களே இங்கே நீங்கள் நம்பர்ஸில் எழுதணும். அவ்வளோதான். நம்பர்ஸில் எழுதிட்டு டெபாசிட் பண்ணுவோங்க, சைன் பண்ணிடுங்க. அப்புறமா ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா, டேட் கரெக்டாக போட்டுக்குமா, நேம் கரெக்டாக எழுதிக்குமா. ஏன்னா 3, 2, 1 ஏன்னா அவங்க சிஸ்டமில் அவங்க செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, நானே ஒன்று மறந்துட்டேன். அக்கௌண்ட் நம்பர் போடணும். அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் கரெக்டாக அந்த இதில் பாக்ஸில் கரெக்டாக போடுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து சில பேர் தப்பாக எழுதி மறுபடியும் போய் ஃபார்ம் திட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் கரெக்டாக இதை எடுத்து இந்த இடத்துல பிரான்ச் பேர், டேட்டு, நேம் வேர்ட்ஸில் போட்டு அக்கௌண்ட் நம்பரை போட்டு இந்த செக் நம்பரு, செக்கு பேர், எந்த பேங்க்கு, எந்த பிரான்ச்சு, செக் நம்பரு, அது வேர்ட்ஸ் போட்டு உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு கொடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம அதே மாதிரி தான் அக்கௌண்ட் நம்பரு, பிரான்ச் நேமு, டேட்டு, வேர்ட்ஸு, மணி இன் வேர்ட்ஸ், அதாவது எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த இதை வேர்ட்ஸில் எழுதிட்டு அதே மாதிரி நீங்கள் கேஷ் எந்த எந்த பேங்க்கோடைய செக்குன்னு பார்த்துட்டு அதையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா போடுறாங்க. ஸோ அந்த 2 லட்ச ரூபாயை ருபீஸில் எழுதி டோட்டல் ருபீஸ் எழுதிங்க. ஸோ மொத்தமாக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ பாருங்கள், அதே தான் கரெக்டாக போடும். ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு நான் திரும்ப சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் கரெக்டாக செட் ஆகிடும். ஸோ இவ்வளோதானா அப்படிங்கிறது நான் திரும்ப சொல்லும்போது மைண்டில் செட் ஆகிடும். ஸோ நீங்கள் திரும்ப இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பிரான்ச்சு, டேட்டு, அக்கௌண்ட் நம்பரு. நிறைய பேருக்கு இது தெரியல. ஸோ நான் வந்து பெரிய வீடியோஸ், பெரிய ரிவ்யூஸ் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ ஷீலா குமார் அவங்க, அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த நேம் எடுத்துருக்கேன். 2,75,000 ஒன்லி போட்டு அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்துக்கோங்க 4 செக் நம்பர் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இன்கேஸ் செக் புக் கிடையாது, நான் அமௌண்ட்டு கேஷாக வச்சுருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு B4 PNGக்கு போயிடலாம். பேங்க் 4 PNG. செக் புக் கிடையாது, நான் அமௌண்ட்டு இதில் தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணிடுங்க. சேம் தான். உதய்பூர் பிரான்ச் போட்டிருக்கோம், டேட்டு போட்டிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் நேம் எழுதியிருக்கோம், 2,75,000 ருபீஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம அக்கௌண்ட் நம்பர் போட்ட பிறகு இங்கே நீங்கள் எத்தனை இதில் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் இன்ட்டு 500 ருபீஸ் இன்ட்டு 100 ருபீஸ் இன்ட்டு 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா காயின்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது இதில் ஏன் இப்படி போட்டிருக்காங்க, இதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இதெல்லாம் விட்டுருங்க. இது நீங்கள் அமௌண்ட்டு செக் வச்சுருந்தா தான் இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அமௌண்ட்டு கையில் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்துடுங்க. ஸோ 1000 ருபீஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, 1000 ரூபா எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னா 200 ரூபா. 200 தாள் வச்சுருந்தீங்கன்னா 200 ருபீஸ் போட்டுக்கோங்க. 200 தாள் 200 இன்ட்டு அப்படின்னு போடுங்க. 500 தாள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா 100 500ரூவா தாள் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ 100 500 இல்லை 2 500னா 2 இன்ட்டு 3 500னா 3 இன்ட்டு அவ்வளோதான்.
ஸோ நான் ஒரு 20 ரூபா தாள் வச்சுருக்கேன், ஒரு 20 ரூபா தாள்னா 1 இன்ட்டு. ஸோ இந்த இதெல்லாம் தப்பாக போட்டுட்டேன்னா இதை அடிச்சுட்டு நீங்கள் பின்னாடி கூட எழுதிக்கலாம். இந்த ஃபார்முக்கு பின்னாடி கூட எழுதிக்கலாம். 200 2 இன்ட்டு 2000 ரூபா தாள் வச்சுருக்கேன், 3 500 தாள்னா 3 இன்ட்டு 500. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. காயின்ஸ் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த காயின்ஸை நீங்கள் எழுதிடணும். இப்போ 5 காயின் வச்சுருக்கீங்கன்னா 5 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 1 இன்ட்டு 5 அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது 5 இந்த இடத்துல இன்ட்டு 5ன்னு போட்டுக்கோங்க. அப்படி பின்னாடி காயின்ஸ் இருந்துச்சுன்னா பின்னாடி எத்தனை காயின்ஸ் வச்சுருக்கீங்கிறது 2 ரூபா 2 ரூபா காயின் வச்சுருக்கேன்னா 4 இன்ட்டு 2 அப்படின்னு போடணும். ஸோ அது மாதிரி போட்டுக்கோங்க. காயின்ஸுன்னு பேக்கெட்டில் எழுதிக்கோங்க, இல்லைன்னா காயின்ஸுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கடைசியில் அமௌண்ட் எவ்வளோ 100 500 தாள் போட்டிருக்காங்க 50,000 ரூபா, 250 100 தாள் 25,000 ரூபா போட்டு 2,75,000 ரூபீஸ் போட்டிருக்காங்க. கடைசியாக நீங்கள் சிக்னேச்சர் பண்ணிடணும். ஸோ இதே தான் இந்த பக்கமும் நீங்கள் பண்ணணும். சில பேங்க்கில் இந்த பக்கம் இருக்கும் இது, சில பேங்க்கில் இந்த பக்கம் இருக்கும், சில பேங்க்கில் இந்த பக்கம் இருக்கும். நீங்கள் எந்த பக்கம் இருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரு, பிரான்ச்சு, டேட்டு வேர்ட்ஸில் போட்டுட்டு கேஷ் டெபாசிட், இந்த இடத்துல கேஷ் டெபாசிட்னு எழுதணும். பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, சாரி குவாலிட்டி சரியாக இல்லை. என்ன கேட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் கேஷ் செக். இங்கே வந்து ட்ரான் ஆன் பேங்க்கு பிரான்ச்சு செக் நம்பர் கேட்டிருக்காங்க. இது தேவையில்லை, நான் அடிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் அடிச்சிடாதீங்க, அவங்களே அடிச்சுக்கிடுவாங்க நீங்கள் அடிக்கலைன்னா. கேஷ் டெபாசிட் 2,75,000 ரூபீஸ், அவ்வளோதான். இதை போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக போட்டிருங்க. இது தப்பாக இருந்தாலுமே பின்னாடி இதை வந்து அடிச்சுட்டு இங்கே அடிச்சிடக்கூடாது, சரிங்களா? இங்கே நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஃபார்ம் வாங்க தான் செய்யணும். இந்த இடம் தான் இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. இங்கே நீங்கள் தப்பாக எழுதினாலும் இங்கே அடிச்சுட்டு பின்னாடி கூட நீங்கள் எழுதிக்கலாம். டேட்டு தான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு நீங்கள் என்ன டெபாசிட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி ஒரு டேட். ஸோ நான் ஏற்கனவே சிடிஎம் மிஷின், கேஷ் டெபாசிட் மிஷின் ஈஸியாக டெபாசிட் பண்ணுறத பற்றி போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இன்கேஸ் மிஷின் நான் போடும்போது சில நேரம் எடுக்காது. ஸோ இன்கேஸ் எடுக்கலைன்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே போய் போடணும். எனக்கே வந்து தெரியாது, மறந்துருச்சு. ஸோ இப்போ தான் நானே பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு நான் இது பண்ணேன். ஏன்னா பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். இது வந்து பேசிக், இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்ம 9th 10th இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இது ஒரு கொஸ்டினாகவே வரும். நம்ம இதை அப்போ வந்து கண்டுக்கறல, இப்போ பேங்க்கில் போய் அசிங்கமாக நம்ம வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.